இவ பிறந்ததோட அவர் வந்துட்டு இறந்துட்டார். ரெண்டைக்குள்ள எல்லாரும் சின்ன மட்டமாக இருந்திருப்பினா அப்போ அவர் வந்து இப்போ விரும்பி செஞ்சதால உங்களை பார்க்க முடியல. அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் நான் வேற. ஆமாம். அப்போ நான் அவரோட கதைக்க விட்டுட்டேன். விரும்பி செஞ்சதாலேம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காலம் முடிய போனால் பொழுதோட தான் வருவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வளர்த்துனாங்க. அப்போ சிட்டியான கஷ்டம். ஆமாம். சாப்பிடவே இல்லை. நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் முழந்த பிள்ளையே வளர்த்து வந்தாங்க. அந்த தங்கச்சிக்கு வந்து இப்போ எத்தனை வயது இருந்திருந்தா? 24 வயது. அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியாதா? நான் வேலைக்கு போயிட்டேன்னா வீட்டுக்கு தூங்கிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்த இடத்துல தூக்கு போட்டு வந்துட்டேன். நான் 7 விளையிட்டீங்க. என்ன ரிசல்ட் வருமாண்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? 3A வருமாண்டு. மதியம் ஆண்டு வேலைக்கு போய் அந்த மாதிரி அந்த வீட்டுக்காரர் இல்லைன்னா அப்புறம் வீட்டில் வந்து நான் சாப்பிட வந்து என்னோடையில் படுத்திருந்தவன். இப்போ சொல்லி போட்டு 2 மணிக்கு நான் வேலையை போயிட்டேன். திரும்பி வேலையை போயிட்டேன். வேலையை செய்து கொண்டு இருக்கேன். நாட்கள் ஓடி வரணும். இப்படி கூட மகள் செத்து ஒரு நாளைக்கு நீங்கள் வேலையை போனால் இவ்வளோ சம்பளம் கிடைக்குமாம்மா? ஒரு நாளைக்கு டெய்லி வராது வேலை. அவை கேட்குற நாளைக்கு சம்பளம் போய்க்கு 1000 ரூபா தருவணும். 1000 ரூபா தருவணும். அப்போ இன்றைக்கு காலையில் போயிட்டு கிழங்கு பிடிங்கினீங்களா? கிழங்கு ஒரு ஆள் புழுங்க வர நாங்கள் உரிக்கிறது. நீங்கள் உரிக்கிறது அந்த மாதிரி வேலை வந்தால் போவீங்க. வர போகிற ஆக்களும் வந்து அப்படியே இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லி? குடும்ப கஷ்டத்தை நினச்சி அம்மாக்கள் அப்பாக்களுக்காக வேண்டி வாழணும். அதைக்காண்டி படிக்கணும். எல்லாருக்கும் முன்னால் வாழ்ந்து காட்டணும். எல்லாருக்கும் முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்குது. ஓகே. வந்து கேட்டவங்களுக்கு முன்னால் நீங்கள் நாளைக்கு வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கு நீங்கள் கஷ்டம்னு சொல்லி உங்களை பேட்டி எடுக்க வந்தேன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு சாதனை செஞ்ச இடத்துல உங்களை பேட்டி எடுக்க வரும்போது அவங்களோட வாய் வந்து அடைபடும். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் பரணி கற்கா என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்துட்டு டெய்லி ஒரே நம்பர்லேருந்து நிறைய கால் வரும். அப்போ நான் வந்து பார்ப்பேன் யார் அப்போ இது இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சர் பண்ணி பார்த்தா தம்பி ஒரு சின்ன உதவி உண்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அக்கா நாங்கள் அதுதான் செய்கிறோம், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கண்ட. எனக்கு இல்லையப்போ எங்களோட ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிற அப்பாவுக்கு தான் ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ நானே அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல அம்மாவோட கணவர் வந்துட்டு இறந்துட்டார். அம்மாவோட மூத்த மகளும் ஒரு ஆள் வந்துட்டு சூசைட் பண்ணி வந்துட்டு இறந்துட்டான். 2 பிள்ளைகள் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டு பயங்கர கட்டிக்காரர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சைக்கிள் கூட இல்லை. உங்களால் முடிஞ்சால் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுங்க. அண்ட் வந்துட்டு அவங்க என்ன உதவி கேட்குறாங்களோ செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கிட்ட உங்களுக்கு அவங்க இது ரிலேஷன்ஸ் ஆண்டா இல்லை தம்பி எனக்கு தெரிஞ்சவங்க தான் சரியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு 2 நாள் டைம் தான் நான் கட்டாயம் போயிட்டு பார்க்குறேன். அதுவும் படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் கண்டிப்பாக உதவி செய்யணும். ஒரு சைக்கிள் இல்லாத வேதனை என்னன்றது எனக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாங்கள் வந்துட்டு சர்ச்சால் வந்து பார்த்தோம். வந்து நேரம் 10:11 மணி ஆகிட்டுது. ஸோ 2 மணிக்கு வந்துட்டு எங்களோட வீட்டை ஒரு அம்மா ஒரு ஆளும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு. அப்போ நான் பார்த்தேன் ஓகே எங்களுக்கு இந்தியான் டைம் வந்துட்டு வரணிக்கு போகிறது தான் காணும். ஸோ வந்துட்டு நாங்கள் வரணிக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் அவங்களோட வீட்டு தான் நின்று வந்துட்டு கதைச்சி கொண்டிருக்கேன். உண்மையிலே வந்துட்டு இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு முன்னே நான் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்துருந்தேன். உண்மையிலே வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது வீட்டை பார்த்தாலே. அண்ட் வந்து பிள்ளைகளை பார்த்தாலே தெரியுது. ஒரு 2 நிமிஷம் கதைச்சிருந்தேன். நல்ல ஒரு நுழைச்சான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அவங்களுக்கான உதவிகள் நிறையவே கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்துட்டு கதைங்கம்மா பிள்ளைகளும் நீங்கள் எதுவும் விரும்பினா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களோட கதைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் இப்படியான உதவிகளை வந்துட்டு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்ட் வீடியோவில் உண்மையிலே நான் வந்து நீ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி கதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மந்தளி தான் எத்தனை தரமுடா சொல்கிறது எருமையாக உனக்கு படிக்கிற பிள்ளைகளை வந்துட்டு காட்டாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு
சொல்லியிருந்தார் வந்து ஒருத்தர். நான் நினைக்கிறேன் வந்து அவர் நல்லா படிச்சிருக்கார் போல இருக்குது. அப்போ நான் உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றது இல்லை. அவங்க விரும்பி வந்தால் நான் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு அதில் கதைக்க சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே வந்து அவங்க கதைக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அம்மாட பிள்ளைகளுமே வந்து பாட்டு கொஞ்சம் சிக்கலாக ஐஸ்கிரீம் வேணா ஓகே. அப்போ வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளெல்லாம் உண்மையிலே வந்துட்டு மிகச்சிறந்த உதாரணங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இந்த ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், வந்துட்டு ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், அப்படி அந்த நிறைய பெரியாக்கள் எல்லாரும் வந்து சிறு வயசு மேற்கொண்டு வந்துட்டு நிறைய கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிச்சு வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுமே வந்துட்டு பயங்கர கஷ்டத்துலேருந்து வந்துட்டு படித்து வளர்ந்துட்டு வராங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்தோண்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு லேப்டாப் கொண்டு இறக்கி விடுறதுக்கு வந்துட்டு கார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணுறதுக்கு iPhone 15 Pro Max 14 Pro Max. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஆனால் வந்து அவங்க படிக்க மாட்டாங்க பெருசாக, சரிதாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வசதியும் இல்லை, ஆனால் வந்துட்டு நல்லா படிப்பாங்க. ஸோ இப்படியானவங்க வந்துட்டு கதைச்சு இவங்க வந்துட்டு கதைக்கிறத பார்க்கும்போது சில வேளை அவங்களோட சிந்தையில் வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படலாம். கடவுளை இந்த மாதிரியான நிலைமையிலேருந்து கூட இந்த பிள்ளைகள் வந்துட்டு இப்படி படிக்கிறாங்க, எங்களுக்கு வந்துட்டு எல்லா வசதியும் இருந்து நாங்கள் படிக்கிறோம் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசித்து அவங்களோட சிந்தையில் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து நிகழும். நாங்கள் வந்து அவங்கள யாரும் என்ன சொல்கிறது கேவலமாக வந்துட்டு சித்தரித்து காட்டுறதில்லை, அதுக்காண்டி நாங்கள் அவங்கள கேட்குறதும் இல்லை. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையணும் அப்படின்றக்காண்டி தான் வந்துட்டு நாங்கள் இதை பதிவேற்றோம். சரி தான். இவன் வந்து ஸ்கூலில் போகும்போது வந்துட்டு கூட அந்த பிள்ளை வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தான் வந்து கதைக்கும். நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறேன், நான் வந்துட்டு இந்த ரிசல்ட் எடுப்பேன், நான் பாஸில் வந்துட்டு இந்த ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது வந்து அவங்களோட ஸ்கூலுக்குமே வந்துட்டு பெருமை. அண்ட் வந்துட்டு எங்களுடைய கஷ்டத்தை வந்து நாங்கள் சொல்லி உதவி கேட்குறது வந்துட்டு எந்த வகையிலையும் குற்றமே இல்லை, களவெடுத்தால் மட்டும்தான் குற்றம். ஈவன் நான் கூட சொல்லியிருந்தேன், நான் A level படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய சேர்மையோடையெல்லாம் போயிட்டு கதைச்சி கேட்டு தான் நான் வந்துட்டு டியூஷன் ஃபீஸை வந்துட்டு நான் கட்டி படித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கல்விக்கான உதவிக்கு நாங்கள் யாரோடையும் கதைக்கிறது வந்து தப்பே இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் எப்போயுமே வந்துட்டு நன்மையான நோக்கத்தோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நன்மையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமுமே வந்து ஒரு கொஞ்சம் சுத்த வர நிறைய வீடுகள் இருக்கிறதால நாங்கள் கதைச்சோம் நிற்கவும் நிறைய பேர் வந்து டிஎடி பார்க்குறாங்க. என்னம்மா? ஓகே. ஸோ வந்து இவங்க தான் நான் சொன்ன அம்மா அண்ட் வந்து தங்கச்சி, மூன்றாவது மகள். என்ன? ஓகே. அம்மாவோட முகத்தை பார்த்தா தெரியும், வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மா வந்து இவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு ஆளாக இருக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் தெரிஞ்ச அடிப்படையில் சொல்கிறேன் அம்மா. அப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தற்சமயம் வேலையில் நின்றவாவாம், கிழங்கு பிடுங்க போனவாவாம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் ஒரு 1 hour அம்மா உங்களால் முடிஞ்சால் வந்துட்டு போங்க, அப்படி இல்லாட்டும் நாங்கள் அப்புறம் வரமாட்டேன். அப்போ அம்மா சொன்னால் இல்லை, எப்போ நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அப்போ அம்மாவும் வந்திருக்கணுங்க. நாங்கள் இப்போ அம்மாவோட இருந்து கதைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னும் அவங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நான் நினைக்கிறேன் வந்து வீட்டு திட்ட வீடாம்மா, வீட்டு திட்ட வீடு. ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலைமையில் வந்துட்டு அவங்களோட நிலைமை இருக்குது. பாருங்கள், ஜன்னலுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கோழிக்கூட்டுக்கு அடிக்கிற அந்த நெட் தான் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணல. கதவெல்லாம் போட்டிருக்கீங்க, பிரச்சனை இல்லை, இன்னும் கதவில்லை. அப்போ ஓகே, அந்த அவங்க கஷ்டத்துலேயும் வந்துட்டு என்ன சொல்கிறது நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட வீடாக இருக்குது. அண்ட் வந்து டாய்லெட்டாக தான்மா அதான் பாவிக்கிறீங்களா? இப்போ தங்கச்சி விட்டான் பாய்க்கிறது கொஞ்சம் பழுதா போச்சுது, கொஞ்சம் கிட்ட மேலே சீட்டு போடுறாங்க. ஓகே. அப்போ நீங்கள் டாய்லெட் வந்து பக்கத்து தங்கச்சியாக விட்டா யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே. அது வந்து திருத்தினா ஓகே அம்மா, திருத்தினா கோப்பையும் போடணும் என்ன? ஓகே. சின்ன வேலை ஒரு 50,000 to 50,000 70,000 அப்படி காணும் நினைக்கிறேன். கிணறு இருக்குதாம்மா? குழாய் அடிச்சு அதெல்லாம் குடிக்கலாம், வேறு எடுத்து சமைக்கலாம். ஓகே சரி. அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு இருந்து கதைப்போம், சரி தான். ஏன்னா நாங்கள் 2 நாளுக்கு இருந்து கதைக்கிறோம், தம்பியாக்கள் வெயிலத்துக்கு 2 எடுக்கிறதால நாங்கள் உள்ளுக்கு இருந்து கதைப்போம், சரியா? ஓகே. அப்போ வந்து சந்தோஷம் அம்மா. அம்மா இது ஒருக்கா இப்படி குத்துங்க, இன் பண்ணுங்க, கொஞ்சம் குத்திங்க அம்மா. ஓகே. இப்போ அம்மா நிற்கிறாங்க. அப்புறம் வந்து அம்மாவோட 2 மகளாக்களும் வந்து நிற்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், வந்து இதில் மேலே ஒரு ஃப்ரேம் போட்டிருக்காங்க, சந்திரகுமார் சஜூசா அப்படின்னு சொல்லி. அந்த தங்கச்சிக்கு வந்து இப்போ எத்தனை வயது இருந்திருந்தா? 24 வயது. அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியாதா?
நான் வேலைக்கு போயிட்டேன்னா வீட்டுக்கே தூங்கிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்த இடத்துல தூக்கப்பட்டு வந்துட்டேன். ஆனால் நான் இந்த நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த ஃபியூனரல் டைம் கூட நான் இந்த ரோட்டால் போயிருக்கேன். என்ன காரணம்ன்றே தெரியாமல் இறந்தேன் மாதிரி. மேபி எதுவும் காதல் விவகாரங்கள் அப்படியே இருக்கலாம். சரி, ஓகே, அது வேணாம், அது முடிஞ்ச விஷயம் தானே. அந்த மாதிரி வந்து அம்மா கணவரையும் பறி கொடுத்த நிலைமையில் மூத்த மகள் அம்மா அவங்க இறந்தவங்க ரெண்டாவது. ஓகே, அவங்களே வந்துட்டு பறிகொடுத்த நிலைமையில அந்த அம்மா இருக்காங்க. அண்ட் வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ படித்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சி இப்போ வந்து ஏலவல் எழுதினவங்களாம். என்ன படம்? ஆர்ட்ஸ். நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அப்போ நான் வந்து வந்த உடனே கேட்டேன். அப்போ தெரியும் தான், நாங்கள் போகிற இடம் எல்லாம் வந்து கேட்குறது வளர்மை. அப்போ என்ன மாதிரி ஏலவல் எழுதிட்டீங்க, என்ன ரிசல்ட் வருமான்ட்டு என்ன சொன்னீங்க? நீங்கள் 3A வருமெண்டு என்ன சொல்கிற வந்து நார்மலாக 3S வருமானா அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு வந்து 3A வருமென்னு சொல்ல நான் உண்மையிலே மலைச்சி போனேன். நான் இப்போ திரும்ப கேட்டேன், என்ன யோக் அடிக்கிறீங்களான்ட்டு. இல்லை, நான் உண்மையாகவே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக அந்த முன்னோடி ஒன்று நடந்திருக்கும் தானே, அதில் என்ன மார்க்ஸ் வந்தது? எல்லாம் 80க்கு மேலே வந்தது. எந்த ஸ்கூல் நீங்கள்? பரணி சென்ட்ரல் ஸ்கூல். 2 ஒரே ஸ்கூலா? ஓகே, மேலே சந்தோஷமாக இருக்குது. கஷ்டப்பட்ட பிள்ளைகள் மேலே படித்து மேலுக்கு வரணும். நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு உதாரணமாக வரணும். நான் ஃபஸ்ட்டுக்கு அம்மாவோட கதைக்கிறேன். சரி தானே, அம்மாவோட கதை சாப்பிட்றேன். நீங்கள் வேணுமெண்டா எதுவும் சொல்லணும்னா சொல்லலாம். சரியா? ஓகே, சாப்பிட்டீங்க 2 பேரும்? சரி, ஓகே. ஆமாம், நாங்கள் இருந்ததா இப்போம்மா? சரி, அந்த 2 காய் தான். சரி, அப்போ நான் வந்து அம்மாவோட கதையை வந்து நான் ப்ரீஃபாக வந்துட்டு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்துட்டு அம்மாவோட கொஞ்சம் டீப்பாக கதைக்கலாம் மறுபடியுமாக. வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? சுதாசினி. சந்திரகுமார் சுதாசினி அம்மா. ஓகே, அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் அம்மா? எனக்கு 4 பேர். 4 பிள்ளைகள். அதில் ஒரு ஆள் வந்துட்டு மோசம் போயிட்டா. ஓகே, மூத்தவர் வந்து ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. ஓகே, அவர் திருமணம் செஞ்சிட்டாரா? எங்கே இருக்கிறார் அவர்? குளத்தடியில் இருக்கிற. ஓகே, அவர் திருமணம் செஞ்ச ரீதியில் உங்களை பெருசாக பார்க்க முடியாது. நார்மலாக எதுவும் தேவையில்லை. அவர் ஒன்றுமே விரும்பி செய்துட்டார். விரும்பி செஞ்சுட்டார். அவர் தகப்பன் சாய்க்க 3 வயது 4 வயது இருக்கும். தகப்பன் சாய்க்கு 5 வயது சின்ன பிள்ளைகள் எல்லாருமே. 5 வயது 5-6 வயசு. அவருக்கு 7 வயசு, அவருக்கு 7 வயது, அவருக்கு 5 வயசு. அப்படி சின்ன பிள்ளைகள். அதாவது வந்து இவ பிறந்ததோட அவர் வந்துட்டு இறந்துட்டார். இன்றைக்குள்ள எல்லாரும் சின்ன மட்டமாக இருந்திருப்பினா. அப்போ அவர் வந்து இப்போ விரும்பி செஞ்சதால உங்களை பார்க்க முடியல. அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் நான். ஆமாம். அப்போ நான் அவரோட கதைக்க விட்டுட்டேன். விரும்பி செஞ்சதாலேம்மா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காலம் முடிய போனால் பொழுதோட தான் வருவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வளர்த்துனாங்க. அப்போ சரியான கஷ்டம். சாப்பிடவே இல்லை. நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் அந்த பிள்ளையே வளர்த்து வந்தாங்க. வளர்த்து வந்தோன்னா வயது வந்தோன்னா அவர் கல்யாணம் செய்துட்டார். எத்தனை வயசில் செஞ்சவர்? அவர் 19 வயது 18 வயதில் செய்துட்டார். படிப்பிச்சேன்னா அவரும் படித்தார். ஓயல் வரையும் படித்தவர். படிச்சுட்டு ஓயல் எடுத்தார். காணாது. இப்போ திருப்பி படிக்க சொல்ல அவர் திருப்பி படிக்க மாட்டேன். அப்போ வீட்டில் வச்சிருந்தும் கஷ்டம் தானே. அப்போ இங்கே நல்ல வேலைக்கு விட முடியல. வேலைக்கு போன இடத்துல அவர் தான் விரும்பி கல்யாணம் செய்துட்டார். ஆனால் அந்த விரும்பினது ஒன்றும் உங்களுக்கு சொல்லல. ஓகே, அப்போ திடீர்னு இந்த மாதிரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். சரி, இப்போ என்னென்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்ச ஒரு துரோகம்னு தான் சொல்லணும்மா. ஏன்னு சொன்னால் பெற்ற பிள்ளைகளுக்கு வந்துட்டு எப்போயுமே அம்மா அப்பா பார்க்குற கடமை வந்துட்டு இருக்குது. என்ன இந்த ரஜினி இந்த பாட்டு கூட இருக்குது. என்ன ஏதோ என்ன எவ்வளோதான் செஞ்சாலும் அதை வந்துட்டு என்ன பெற்றதான் இந்த கடனை தீக்கலான மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஆனால் எல்லோரும் அதே மாதிரி பார்ப்பாங்களான்னு கேட்டாலுமே இல்லையம்மா, விலங்கு தானே. இப்போ ஒரு சில பேருக்கு இப்போ உங்களுக்கு 4 பிள்ளைகள்னு சொல்லக்குள்ள 4 பேரும் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க தானே. அதில் பாருங்க, ஒரு ஆள் வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டார். ஒரு ஆள் வந்துட்டு இறந்து போயிட்டா. இன்னும் 2 பேர் இருக்கணும். சரி, அப்போ நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் நீ இருக்கிற ஆக்களை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்றத நாங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும். சரி தானே. மகள் வந்து இறந்ததுக்கான காரணம் தெரியாது. வேலைக்கு இப்படித்தான் வேலைக்கு போகிறேன். அவன் வேலைக்கு போய் அவன் வீட்டை நின்றவா இருந்தவா. வேலைக்கு போய் மதியம் வேலைக்கு போய் அவன் அந்த வீட்டுக்காரர் இல்லைன்னா அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட வந்து மின்னோடையில் படுத்திருந்தவா. இப்போ சொல்லி போட்டு 2 மணிக்கு நான் வேலைக்கு போய் திரும்பி வேலைக்கு போட்டேன். வேலையை செய்து கொண்டு இருக்கா நாட்கள் ஓடி வரணும். இப்படி போல மகள் செத்துட்டான் சொல்லி. எத்தனை விதமாக இறக்கும்போது 21 இறக்கைக்குள்ள. ஓகே, 21 வயசில் இறந்த 20 வயசில் இறந்தவா. காரணம் என்னன்ற வந்து தெரியாது. நம்ம
ஓகே. உங்களோட அவள் அந்த இறந்த மகள் என்ன மாதிரி நல்லா கட்டிக்காரியா படிக்கக்கூடிய ஆளா? அவள் ஓயல் எடுத்தவா, கொஞ்சம் காணாது. ஓகே. அவள் வீட்டில் நல்ல மாதிரி நல்ல விளக்கறவாக. இப்போ நான் வேலைக்கு போனாலும் நான் கொண்டு வர காசை கொடுத்தாலும் அதுக்கேற்ற சில சிக்கனமாக சில வளைப்பாங்க. கஷ்டத்தில் மாதிரி செய்வா. வந்து சின்ன ஒரு இந்த நிறுவனத்தில் வேலை செய்தவா, வேலை செய்ய போனவா நிறுவனத்தில் செய்தவா. இன்னும் நடந்தது தெரியல. நான் எந்த கேஸின்படி தெரியும் தானே மகளம் பிள்ளை. ஆனால் அந்த பெருசாக ஒரு இடம் இல்லை கேட்டால் தெரியும். பெருசாக ஒரு இடம் தெரியவும் மாட்டா. ஓகே. ஸோ அந்த மாதிரி அம்மாவோட 2வது மகள் அம்மா வந்துட்டு பறி கொடுத்துட்டா. ஓகே. உங்களோட அவர் எப்படி இறந்து வரமா? அவர் குடிக்கிறவர். குடிச்சு வரும். இன்னும் ஒரு தரம் சேர்ந்து குடித்த உடனே அந்த 2 பேருக்கும் இந்த குடிமுஸ் பார்த்து தானே அதில் மண்ணெண்ணெய் அப்போ அந்த கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்தது. அந்த பிரச்சனைக்கு மண்ணெண்ணெயால் கொஞ்சம் தட்டுப்பாடு இடம்பெயர்ந்த மூட்டம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மண்ணெண்ணெயால் வண்டி வைக்கிற அந்த மண்ணெண்ணெய் தட்டுப்பாடாண்டேக்கா. அப்போ அந்த 2 பேரும் இருந்து ஒரு வாரம் மிசிசு விழா 2 பேரும் இருந்து குடிச்சு அந்த 2 பேரும் வாக்குவாதப்பட்டு சரி நீ முதல் கொளுத்து நான் முதல் கொளுத்துனோடனே இவர் கொளுத்தி எரிஞ்சிட்டார் மண்ணெண்ணெய் ஊற்றி. தங்கச்சி எரிஞ்ச உடனே அதை நான் எரிஞ்சவர் போய் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து. அவர் எப்படிம்மா நல்ல பொறுப்பான? ஆனால் குடிப்பார், குடிக்கிறதில்ல குடிக்கிறவர் தான். ஆனால் நல்ல பொறுப்பாக தொழிலாளெல்லாம் செய்வார். மேசன் வேலையை தான் போகிறவர். குடும்பத்தெல்லாம் நல்ல வடிவாக பார்ப்பார். அப்போ எதிர்ச்சியான ஒரு குடியில் ஏற்பட்ட விளையாட்டாக நடந்த ஒரு மரணம் தான் அது காப்பாற்றலாம் போயிட்டு. நாங்கள் கொண்டு பெரியாஸ்பத்திரி கொண்டு வந்து சிறுநீரகம் தாக்கப்பட்டுட்டு தான் எரிஞ்சு போயிட்டு அந்த 3 நாள் இருந்தவர் 3ஆம் நாள் செத்துட்டார். ஓகே. அது பிறகு தான் உங்களோட ஒரு பெருமிழப்பு தொடர்ந்து இருக்குது. அது தொடர்ந்து உங்களோட மகன் திருமணம் செஞ்ச பிறகு அது 2வது பெரிய ஒரு இழப்பு மாதிரி. பிறகு மகள் போனது ஒரு இழப்பு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டையும் கண்பட்ட மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பலமாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்பயுமே வந்து கடவுளுக்குள்ளே திடமாக இருக்கணுமேனா. ஏண்டா தெரியும் தானே வந்து மனுஷரால் சில காரியங்கள் செய்ய இயலாது. அப்போ ஆனாலுமே நாங்கள் கடவுளை நம்புகிறப்போ வந்துட்டு அவர் காப்பாற்றுவாருன்னு. அப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு அவர் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை விட்டுட்டு அவர் வந்து போயிட்டார். இனி மகனை நீங்கள் ஆசையாக வளர்த்து கொண்டு வரும்போது 18 வயசில் அவர் இப்படியானவர்களுக்குள்ளே போயிட்டார். அப்போ இனி மகள் வந்துட்டு வந்து போயிட்டாண்டேக்குள்ளே இந்த 3 உங்களுக்கு சரியான தாக்கம். அப்போ இனி உங்களுக்கு இருக்கிறது இந்த 2 பேரும் தான். ஆனால் உண்மையிலே நான் கேரண்டி பண்ணுவேன் வந்து 2 பேருமே நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, வந்து நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதை எதுவாக இருக்குமாம்மா? இப்போ நீங்கள் வந்து டெய்லி உங்களோட நீங்கள் படுற கஷ்டத்தை சொல்லணுமேண்ணே. இப்போ நான் கூட வந்த உடனே என்னத்தை கேட்டிருந்தேன் பார்த்து நீங்கள் தானே அம்மா வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களை படிப்பிக்கிறா, நீங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ நான் நம்புகிறேன்னம்மா மேக்ஸிமம் அவங்க உங்களை வந்துட்டு எதிர்காலத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ வந்து நீங்கள் உழைக்கிறது மட்டும்தானே அம்மா உங்களோட வருமானம்? உழைக்கிறது அடுத்து இந்த சமுத்தி முத்திரை அறிவி சமுத்தி முத்திரை அந்த QR காசு கிடைக்குது அந்த காசு அதை விட 7,000 சுச்சம் 7,000 சுச்சம் வரும். அதை விட வேறு உதவிகள் உங்களுக்கு? இந்த பிச்சை சம்பளம் 400 ரூபா. பிச்சை சம்பளம் 350 300 ரூபா. நான் முதல் 400 ரூபா தந்தவன். பேருந்து இப்போ 4 பேர் இருக்க 400 ரூபா தந்தவன். இப்போ அந்த இவ செத்த உடனே 100 ரூபா வட்டி போட 300 ரூபா. பார்த்தீங்களா எங்களோட நாடும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குதுன்னு. சரி. அப்போ அது ஒரு வருமானமாக இருக்குது. அது போக நீங்கள் செய்கிற வேலை ரொம்பலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் வேலை போனால் இவ்வளோ சம்பளம் கிடைக்குமாம்மா? ஒரு நாளைக்கு டெய்லி வராது வேலை. அவை கேட்குற நாளைக்கு சம்பளம் போய்க்கு 1000 ரூபா தருவினோம். 1000 ரூபா தருவினோம். அப்போ இன்றைக்கு காலையில் போய்ட்டு கிழங்கு பிடிங்கினீங்களா? கிழங்கு ஒரு ஆள் புழுங்க வர நாங்கள் உரிக்கிறது. நீங்கள் உரிக்கிறது அந்த மாதிரி வேலை வந்தால் போவீங்க. அப்போம்மா உங்களோட வாழ்க்கையில் இப்போ கடந்த காலங்களில் எப்போயாவது நீங்கள் சாப்பிடாமல் இருந்த நாட்கள் இருக்குதா? கஷ்டத்தின் மிகுதியாக? கஷ்டம்தான் பிள்ளைகள் இப்போ மற்ற மாதிரி சாப்பிடலாது. ஆனாலுமே வயிற்றுக்கு ஏதாவது மரவழிக்கலாம் கண்டாலும் அது என்னண்டாலும் கொண்டு சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்றீங்க. ஓகே. அப்போ கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தால் நீங்கள் ஒரு நாளும் சாப்பிடாமல் இல்லை இருந்தாண்டு இல்லை. ஆனாலுமே இந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்கக்கூடிய ஆக்கெல்லாம் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறீங்க. சிம்பிளாக சொல்லியிருந்தேன் அந்த 3 என்ற பதில் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சம்மா. அப்போ அதை 3 எடுத்தால் மட்டும் காணாது, இன்னும் நிறைய மைல்ஸ்டோன் இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் செய்யணுமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உருவாக்கணும். ஆனால் ஒரு ஏழத்தாயாக இருந்தோம்மா உங்களால் சில காரியங்களை செய்ய இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால்
இப்போ ஸ்கூல் வந்துட்டு ஃப்ரீ படிப்பு தானே, அப்போ நீங்கள் அனுப்பலாம். நார்மலாக அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே ஓகே, சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தால் போதும். ஆனால் இது மேற்கொண்டு படிக்க போகிற அந்த இப்போ தங்கச்சி ஒரு யூனிவர்சிட்டி போகிறான்னு சொன்னால் அங்கால அந்த படிப்புகளுக்கு நிறைய செலவு வரணும். அப்போ அதுக்கு இப்போ எங்களை மாதிரி யாரும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினா தான் நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் கதைக்கிறது ஒரு நன்மையாக அமையும். உண்மையிலே வந்துட்டு இப்படியா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எங்களுக்குமே வந்து நிறைய மன சந்தோஷம். என்ன சொன்னால் பாருங்கள், அம்மாவோட வார்த்தையில் வந்து ஒரு பொய் கலவை எதுவுமே இல்லை. அண்ட் வந்து அம்மா நிறைய இழப்புகளை சந்தித்து ஒரு மனவேதனையோட அம்மாவுக்கு எத்தனை வயதம்மா? ஒரு 54 52 இருக்குமா? 49 வயதா? ஓகே. ஆனால் அம்மா வந்து வயதை தாண்டின ஒரு கொஞ்சம் இது வந்து ஓகே, அது நான் பெரிய வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். 82 49 சொன்னால் ஒரு 3 வயசு நான் கூட சொல்லிட்டேன். நீங்கள் கஷ்டப்படுற நிமித்தம் அதை வந்து உங்களுக்கு அந்த தோட்டத்தில் வந்துட்டு எஃபெக்ட் பண்ணலாமா. ஆனாலும் நீங்கள் அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்கும். அப்போ இந்த வயசுலேயும் அம்மா கஷ்டப்பட்டு உண்மையிலேயே சொன்னேன். நான் வந்து ஆரம்பத்தில் நான் உள்ளுக்கு நின்று கதைக்கிறேன், தம்பியாக்கள் வெயிலத்துக்கு 2 வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு நிமிஷமும் இல்லை, அது 2 நிமிஷம் வரும். அப்போ அந்த 2 நிமிஷம் கூட அவங்க வெயிலத்துக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்கு கூப்பிட்றேன். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வெயில்ட்டு அந்த அகோரத்தன்மை ஒருக்கா அப்படி ஊற்று பார்த்தேன்னா உங்களை பார்க்கனா தெரியல, இருட்டாக இருக்குதுன்னு. அப்போ அப்படியான ஒரு வெயிலத்துக்கு நின்று வந்து அம்மா வேலை செஞ்சு தான் வந்து பிள்ளைகளை பார்க்குறா, படிப்பிக்கிறா, நல்ல ஒழுக்கமாக வளர்க்குறான்றப்போ வந்துட்டு இப்படியான அம்மாவுக்கு நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். அப்போ அம்மா உங்களுக்கு என்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்களோட பக்கத்தால்? இதெல்லாம் இவ படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். இப்போ படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். ஓகே. அவவும் ஏல் வந்து ஏ லெவல் எழுதிட்டா. ஓகே. மேற்படிப்பு படிக்கிறது அதுக்குமே அது ஹெல்ப் பண்ணுமே என்ன. ஓகே. வேறு 2 குசினிக்கு நிலம் முழுக்கையில் வசதி என்றால் இந்த கதை குசினிக்கு நிலம் முழுக்கையில் வசதி என்றால் செஞ்சு தரலாம். பாருங்க, உண்மையிலேனா இதைத்தானமாக நான் அதிகம் விரும்புகிறேன். இப்போ சில பேர்கிட்ட நாங்கள் சில இடங்களில் போய்ட்டு என்ன உதவி பண்ணணும்னு கேட்டால், என்ன தம்பி பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த வீடு வாசல் எல்லாத்துக்கும் கதவுகளை போட்டுட்டாங்க, மற்ற நிலங்களை இழுத்து எங்களுக்கு ஓடுறதுக்கும் ஒரு சைக்கிளை தறி எடுத்து வந்து பிள்ளைகள்கிட்ட படிப்பையும் பார்த்து 2 சிம்பிளாக சொல்லி போட்டு இருப்பினோம். அப்போ நீங்கள் கேட்டுருந்தீங்க தானே வசதி ஏண்டா. உண்மையிலே அதுதானம்மா உங்களை உயர்த்தி வச்சுருக்குது. விளங்குதா? உங்களோட அந்த குணம் வெளிப்படையாக தெரியுது. என்னென்னா அப்படியான ஒரு தாழ்மை மனப்பாங்க உங்கள்கிட்ட இருக்குதம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் நடக்கும். இப்போ இருக்கா ஜஸ்ட் காட்டுங்க. அப்போ இருக்கா அந்த குசினியாக இருக்கா, அந்த குசினிக்கு வந்துட்டு நிலமுலத்து தான் சொல்லி கேட்குறீங்களா? நிலமுலத்து கதவும் போடையில. நிலமுலத்து கதவும் போடையில. அப்போ உங்களுக்குமா இங்கே இருக்கிறது வந்து ஓகே தானே? கலர் பிரச்சனை, கலர் பிரச்சனை இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. மற்றபடி வேறு பிரச்சனைகள் இருக்குதா? நாங்கள் பெருசாக ஒருத்தரோட விடிய காலம் போனால் பின்னேரம் தானே வருவோம். நீங்கள் விடிய போனால் பின்னேரம் 8 மணிக்கு நான் பள்ளிக்கூடம் போடுவேன். இப்போ காலை சாப்பாடு செய்து கொடுத்துட்டு மதிய சாப்பாடு செய்து வச்சுட்டு தான் போகிறது. செஞ்சு வச்சுட்டு போவேன். இவே மதியம் வந்து சாப்பிட தானே சாப்பிடுவேன். நான் வேறு சில 5:30 6 மணி ஆகும். 6 மணி ஆகும். அப்போ ஓகே. அதை விட நாங்கள் இப்போ ஒரே ஊருக்கே இருக்கிறனாங்க, எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுகளை பற்றி கதைக்கிறதால பக்கத்தில் இருக்கிறேன் அதை பற்றி அண்ட் வந்து கதைக்கிறதால எங்களுக்கு நான் ஒன்றும் செய்யவும் இல்லாது அது குறையாக போயிடும். அதனால் அது வேண்டாம். ஓகே. அப்போ சந்தோஷம் அம்மா, உங்களோட கதைச்சல் எங்களுக்கும் சந்தோஷம். அண்ட் வந்து உங்களோட வீட்டில் ஒரு சைக்கிளும் இல்லையானே? சைக்கிள் ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன் இங்கே இருந்து அப்போ ஸ்கூலுக்கு நடந்தா போகிறேன், இல்லை பஸ்ஸில் போகிறேன். இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் அது இருக்கும். ஆனால் சைக்கிள் இருந்தால் சைக்கிளில் போகலாம், சைக்கிளில் போகலாம். அப்போ அம்மாவும் நடந்து தான் வேலையை போகிறீங்க. மூத்த மொழி போகிற கடையை போனால் நடந்து தான் போவேன். சரி, ஓகே. அப்போ வந்து இவங்களுக்கான ஒரு சைக்கிளும் வந்து இந்த இடத்துல ஒரு அத்தியாவசியமான தேவையாக வந்து இருக்குதம்மா. ஓகே. அப்போ அம்மா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நான் உங்களோட பிள்ளையோடையும் வந்து ஒரு கொஞ்சம் கதைச்சிட்டு நான் உங்களை மறுபடியும் கூப்பிட்றேன் நம்ம. சரியா? அப்போ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வந்து தங்கச்சியோட திறமையை பற்றி. ஆனால் நான் அதை கண்ணால் காணையில் நீங்கள் உண்மையை சொன்னீங்களா இல்லையான்றது. ஆனால் அப்படி ஒரு பொய்யா உங்களோட ரிசல்ட்டை சொல்லணுமன்ற அவசியம் ஒன்றுமே இல்லைன்றதை நான் நம்புகிறேன். சரியா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள் தங்கச்சி, இப்போ உங்களோட லட்சியம் வந்து என்னவாக இருக்குது? யூனிவர்சிட்டி போகணுமன்றது வந்து லட்சியம். அது வந்து ஒரு குறுங்கால நோக்கம். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் அவங்களுக்கு தெரிய போகுது நீங்கள் போகலாமா இல்லையான்றது. அது வந்து லட்சியம் என்று ஓகே சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ உங்களோட இப்போ நம்மளாக சின்ன வயசுலேருந்து வரும்போது யூனிவர்சிட்டி போகிறதுக்கு விரும்புவாங்க எல்லாருமே, அது நார்மல். நான் கேட்குற வந்து நீண்ட கால நோக்கில் இப்போ நீங்கள் என்னவா வர விரும்புகிறீங்க?
ஒரு வேலை ஒரு வேலை யூனிவர்சிட்டிக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வேலை எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் என்ன வேலைன்றது வந்து நீங்கள் இன்னும் தீர்மானிக்கலைன்னா நான் சொல்கிறேன் வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அப்பயும் வந்து ஒரு குறிக்கோளை வச்சு வந்து நகரணும். சரிதானே? இப்போ வந்து நீங்கள் ஓகே A level எழுதுறீங்க, இப்போ சொன்னீங்க தானே யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி, நீங்கள் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி போகலாம். 3 எடுத்தால் அதில் மாற்றம் இல்லாமல் போகலாம். அப்போ யூனிவர்சிட்டி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 5 வருஷம் நீங்கள் முன்னக்கட போகிறீங்க. அதை முடித்த கையோடு நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யணுமா, லைக் வந்து ஒரு லோயர் ஆகணுமா, இல்லாட்டி ஒரு பெரிய லெக்சர் ஆகணுமா, இல்லாட்டி ஒரு டீச்சர் ஆகணுமா அப்படின்றத வந்து டீச்சர் ஆகிறதுக்கு யூனிவர்சிட்டி போகவில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை வச்சு நீங்கள் நகரணும். அண்ட் வந்து உங்களோட குடும்பம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் எவ்வளவு கூடிய சீக்கிரம் உங்களோட அந்த படிப்பு காரியங்களை முடித்து ஒரு வேலை செய்யலுமோ அதையும் நீங்கள் ஒரு பக்கம் பார்க்கணும். என்ன சொன்னால் நம்மளா இப்போ உங்களுக்கு 19 வயசுனா 19 வயசுன்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டி போனீங்களா இருந்தால் அதில் ஒரு 20 போனாலும் அங்கால 4 வருஷம் வந்து பார்த்தாலும் 24 வயசு, அங்கால உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் 26 வயசு ஆண்டு எப்போவுமே அங்கால நீங்கள் வேலை செஞ்சு அம்மாவுக்கு உழைச்சி கொடுக்குறதுக்கு நீங்கள் இருக்கலுமா? இருக்க முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசு வந்தால் அங்கால திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் என்ன. அப்போ அதால் சில விஷயங்களை நீங்கள் யோசித்து செய்யலாம் நல்ல. ஆனால் நீங்கள் யூனிவர்சிட்டி போகணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அதை செய்யணும். என்ன மனுஷன் வாழ்கிறதே வந்து சந்தோஷத்துக்காண்டி தானே. அப்போ என்ன நாங்கள் நினைக்கிறோமோ அதை வந்துட்டு செய்யணும். ஆனாலும் அது அவங்களோட குடும்பத்துக்கு உதவக்கூடிய மாதிரியும் இருக்கணும். சரி தானே? அப்போ இப்போ தற்சமயம் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையில் அம்மா வந்து சொல்லியிருந்தா தனக்கு என்னென்ன தேவைகள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தா, அவள் தனக்கு தேவைன்றதோட உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் சொல்லியிருந்தா. இப்போ நீங்கள் ஒரு மகளாக இந்த வீட்டில் இருந்து பொறுப்பாக செயற்படுற முறையில் நீங்கள் சொல்லுவாங்க தாங்கச்சி, நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் சொல்லுங்க. தங்கச்சிக்கு படிப்பு ஹெல்ப் பண்ணணும். தங்கச்சி இந்த மாதிரி படிப்பாவா? அவள் நினைச்சா படிப்பான்ட்டு அங்கே ஒரு இஃப் வந்துட்டு தானே, அங்கே ஒரு கண்டிஷன் வந்துட்டு தானே. நினைச்சா படிப்பான்றது அர்த்தம் என்ன? படிப்பா ஆனால் இன்னும் படிக்க நினைக்கல. அப்படியா? அல்லாட்டி படிக்க வசதி இல்லை? அப்படி இல்லை, விளையாட்டுத்தனமாக தெரியுதா? அப்போ விளையாட்டுத்தனமாக தெரியுறான்னு சொல்லக்குள்ள அவன் வயசு விளையாடக்கூடிய வயசு 8ஆம் ஆண்டுன்னு சொன்னால் கொஞ்சம் தெரியாது. அப்படியான புத்தி தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், மேலே இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அம்மா வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். என்ன அப்போ இந்த வயசுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்தால் ஓகே தானே. உங்களை என்ன அவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிறேன்? இப்போ 70க்கு மேலே மார்க்ஸ். 70க்கு மேலே எடுக்கிறான், அது ஓகே தானே, அது நல்ல மார்க்ஸ் தானே. அப்போ நீங்கள் வந்து அதை குறைவென்று சொல்லாமல் அடியப்பா நீ 70 எடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் நீ 1ஆம் பிள்ளையாக வந்துருவியே அப்படின்னு சொன்னால் ஆள் அடுத்த முறை 1ஆம் பிள்ளையாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ 3ஆம் பிள்ளையாக வரீங்க, 4-5க்குள்ளே வர அப்படின்னு சொன்னால் அவங்களோட டார்கெட் வந்துட்டு அடுத்த முறை எப்படி முன்னுக்கு நகரலாம்ன்றதை குறித்து இருக்கணும். அண்ட் வந்து தங்கச்சி சொல்லுவோம், நீங்கள் இந்த 19 வயசில் இப்போ 2 வருஷம் மேலே படிச்சிருக்கீங்க. அண்ட் வந்து 3A இன்னும் எடுக்கையில் எடுப்பேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை அதுவாகவே வரும். சரி தானே? அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன யுத்திகளை வந்துட்டு நீங்கள் பாவிச்சிங்க, அண்ட் வந்து உங்களோட வறுமை அந்த கல்விக்கு தடை செய்யாதபடிக்கு நீங்கள் எப்படி உங்களோட படிப்பை முடிச்சிங்கன்றதுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. அப்போ அட்வைஸ் அண்டைக்குள்ளே எப்படின்னு சொன்னால், இப்போ உங்களோட வகுப்பில் ஒரு 30 பேர் இருக்காங்க வைப்போமே. இப்போ நீங்கள் 1ஆம் பிள்ளையாக வரீங்கன்னு வைப்போம். சரி தானே? எத்தனை பிள்ளையாக வரீங்க? 2ஆக வருவீங்க. ஓகே, அதில் 30 வர ஒரு ஆளும் இருக்குன்னு தானே. ஆனால் 2 பேருக்கும் ஒரே கெப்பாசிட்டி தானே. இப்போ மூளை வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே வெயிட் தானே. இப்போ உங்கள் 1ஆம் பிள்ளைக்கு ஒரு வெயிட், 30ஆம் பிள்ளைக்கு ஒரு வெயிட் இல்லை, எல்லாருக்கும் சேம் வெயிட் தான். சரி தானே? ஆனாலும் வந்து நீங்கள் 1ஆம் பிள்ளையாக வரீங்க, அவள் 30 வரான்னு சொல்லக்குள்ள அவளே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுல்ல. சிலவில் வசதி இருக்கலாம், உங்களை விட வசதி இருக்கலாம், ஆனால் படிக்காமல் இருக்கிறா. அது வந்து முடிஞ்சுது. இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க, நீ எவ்வளோ பெரிய காய்ச்சி பெரிய யோசனை இல்லை. இனி வரப்போகிற ஆக்களும் வந்து அப்படியே இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லி? குடும்ப கஷ்டத்தை நினச்சி அப்பாக்களுக்காண்டி வாழணும், அதைக்காண்டி படிக்கணும், எல்லாருக்கும் முன்னால் வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு குறிக்கோள் இருக்குது. ஓகே, அப்போ இது வரைக்கும் நீங்கள் அப்படியே அவர் சிந்தனையில் வாழ்கிறீங்க தானே. ஓகே, இப்போ இனி வரும் காலங்கள்லேயும் உங்களோட அக்காவுக்கு நடந்தது தெரியும், உங்களோட அண்ணா விட்டுட்டு போனதால் அம்மா இப்போ எவ்வளோ கவலைப்படுறான்றது தெரியும் என்ன, அப்பா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றது தெரியும் என்ன. அப்போ உங்களோட மைண்டில் வந்து நான் ஒரு அண்ணாவாக சொல்கிறேன், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வராமல் உங்களோட படிப்பை நீங்கள் முடிக்கணும். சரி தானே? இப்போ நீங்கள் வந்துட்டு 19 வயசில் நார்மலாக A level போது இப்போ பக்கத்து ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரீங்க. ஊருக்குள்ளேக்குள்ளே உங்களுக்கு பெருமளவில் சில குழப்பங்கள் ஏற்பட இருந்திருக்கலாம். மேபி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனீங்களா இருந்தால், இப்போ நானும் படித்த ரீதியில் சொல்கிறேன், கேம்பஸில் அங்கே போனால் அங்கே நிறைய திசை திருப்பங்கள் வரும். சரி தானே? நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து போயிருந்தாலும் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைச்சாலுமே அங்கே நிறைய விதமான குழப்பங்கள் வந்து வரும். அப்போ அதுகளை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படியான ஒரு நாலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அது எங்கேருந்து எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் புத்தகத்துலேருந்து எடுக்க முடியாது, உங்களோட அம்மாட்டேருந்து வடிவாக எடுக்கலாம். சரி தானே? ஒரு நிமிஷம்
அம்மா வந்துட்டு கிழங்கு பிடுங்குவா இந்த டைமில்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்களா? உங்களுக்கு வேறு எந்த விதமான சிந்தனையும் வராது, நீங்கள் படிக்க முடிய மாட்டேன் சரியா? இப்போ அதால் நீங்கள் வந்து நல்ல மாதிரி படித்து ஒரு நிலைமைக்கு வரணும். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு 40 நிமிஷம் நான் இருந்து கழிச்சிட்டு போவேன். ஆனால் இது உங்களுக்கு எப்பயுமே ஒரு நினைவாக இருக்கும். எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தால் இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஒருவேளை நீங்கள் கெட்டு போயிட்டீங்க, அழிஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னால் இதை பார்த்து கவலைப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பார்த்து சந்தோஷப்படணும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நகரணும். அப்போ நாங்கள் வந்து கதைச்சதுக்கு நாங்கள் தங்கச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இதில் கதைக்கிறத குறித்து கவலைப்படுறீங்களா? இல்லை தானே? இப்போ சில பிள்ளைகள்கிட்ட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் இதில் கதைச்சா வெளியில் போனால் என்ன எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசிக்கலை. சரி, இப்போ நீங்கள் போகும்போது வந்து உங்களை ஒரு ஆள் கேலி பண்ணாண்டு வைப்பேன், என்னடி யூடியூப்ல எல்லாம் கேட்குற கஷ்டம்னு சொல்லி ஒரு ஆள் உங்களை கேட்கணும் வைப்பேன், அதுக்கு உங்களோட பதில் என்ன இருக்கும்? எங்களோட கஷ்டத்துக்கான உதவி செய்ய வந்தாங்க. ஓகே அண்டு சொல்லுவீங்க. ஓகே அண்ட் வந்து கேட்குறவங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்றது தான் ஒரு உண்மை தாங்க. சரியா? அண்ட் வந்து கேட்டவங்களுக்கு முன்னால் நீங்கள் நாளைக்கு வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கு நீங்கள் கஷ்டம்னு சொல்லி உங்களை பேட்டி எடுக்க வந்தேன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு சாதனை செஞ்ச இடத்துல உங்களை பேட்டி எடுக்க வரும்போது அவங்களோட வாய் வந்துட்டு அடைபடும். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். சரியா? அப்போ இதை விட நீங்கள் வர சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு படிக்கிற ஹெல்ப் பண்ணால் ஓகே. இப்போ உங்களுக்கான படிப்பை வந்து நீ A level ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் தான் தீர்மானிக்கப்படும். சரியா? அப்போ அதை நாங்கள் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ தங்கச்சின படிப்புக்காண்டி என்ன செலவு இருக்கும்? டியூஷன் ஃபீஸ் இப்போ டியூஷன் போகிறாவா? ஓகே, எவ்வளோ ஃபீஸ்? 2500 அப்போ கொமனாக நான் சொல்கிறேன் வந்து மேபி தங்கச்சிக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு மந்த்லி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லா உண்மையிலே வந்து இந்த பிள்ளைகளையும் அந்த அம்மாவையும் வந்துட்டு மனதில் வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உண்மையிலே இப்போ உங்களுக்கு கூட போடுறதுக்கு நல்ல ஒரு உடுப்படுத்தி தரக்கு அம்மாட்ட வசதி இல்லாதுன்னு. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் எடுத்துரும்? அம்மா தான் அப்படியே எடுத்துறோம் என்ன? அப்போ அதுகளுமே உங்களுக்கு ஒரு குறைவாக இருக்குமேண்ணா. கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க வெளியில், ஆனால் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும் தங்கச்சி. சரியா? அப்போ உண்மையிலே இவங்களோட எதிர்காலத்துக்காண்டி நல்ல ஒரு உதவி நாங்கள் செய்யணும். நானுமே உங்களுக்காண்டி நிறைய வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கேட்குற காரியங்களை நான் செஞ்சு தருவேன். சரியா? அப்போ நீங்கள் வரணும்னு சொல்லலை தானே? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் அம்மாவோட கதைக்குண்ணா. ஓகே சரி. அப்போ அம்மா சந்தோஷமா நாங்கள் இன்றைக்கு வந்தது? காசு ராட்லும் பரவாயில்ல தம்பி, உங்களோட கதைச்சதே சந்தோஷம் என்ன ஃபீல் ஆகுது? உண்மையாக இல்லாட்டி சும்மா சொல்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்குதா? ஓகே சரி. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு நாங்கம்மா எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கண்டா முதல் தடவை போட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு உதவி வேறு யார்ட்டையும் போய் கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதல் யாரையும் அனுப்பி பார்ப்பாங்க இவங்ககிட்ட நிலைமை உண்மையாக இருக்குதான்னு சொல்லி. அப்போ அவங்க அதை கொண்டு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டது அவங்களுக்கு அடுத்த கட்டமாக உதவி வரும். அந்த மாதிரி நாங்களும் வந்து முதல் தடவை பார்த்து உங்களை வீடியோ பண்ணுவோம், உங்களோட கதைகள் எல்லாத்தையும் வந்துட்டு கேட்போம்மா. ஆனாலுமே ஒரு சின்ன வித்தியாசம், நாங்கள் முதல் தடவையும் உங்களோட மனசு கவலைப்படாதபடிக்கு ஏதாச்சும் ஒரு சிறிய உதவி என்றாலும் நாங்கள் செய்வோம். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் நான் இன்றைய தினம் வந்ததுக்கு நாங்கள் அம்மாக்களுக்கு வந்து பிள்ளைகள் எல்லோரும் ஓடக்கூடிய மாதிரி ஒரு சைக்கிளுக்கு வந்து நான் இன்றைக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம சரி தானே? அடுத்த முறை நான் திரும்பி வருவேன். கண்டிப்பாக வரும்போது உங்களோட பிள்ளைகளுக்கான அந்த படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லாட்டி இந்த வீட்டை வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி தரக்கூடிய மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் நான் வந்துட்டு முயற்சிப்பேன். கூடுதலாக பிள்ளைகிட்ட படிப்புக்கு ஏதாச்சும் மந்த்லி சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு நான் ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்குறேன் நம்ம. சரியா? அப்போ இதை விட நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்ல தவறுன எது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சொல்லிட்டீங்களாம்மா? ஓகே. என்ன சொன்னால் சந்தர்ப்பம்ன்றது ஒன்று தானே. இப்போ நீங்கள் போட்டு அடிக்க பாத்திய ஹோதாரி அதை மறந்து போனேன் என்ற மாதிரி நீங்கள் ஃபோனில் கதைச்சிவே இல்லைன்னு அதை சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தால் அந்த தம்பி செஞ்சுருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாலும் எதுவும் வர போகிறது இல்லை. அப்போ நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள வந்து பயன்படுத்தணும். இப்போ கடந்த காலங்களில் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுக்க போனால் அவ என்ன நோக்கத்தில் கேட்குறேன்டா இவ்வளோ பேர் வந்து கிழிச்சிட்டாங்க, இவர் என்ன போகிற கண்டுவிட்ட சரி இருந்தாலும் ஓம் தம்பின்னு கதைக்கிறது. சில வேளை நாங்கள் அடுத்த முறை 2வது உதவியாக கொண்டு கொஞ்சத்தை கொடுக்க அவரோட கூட இதை நினைக்கவே இல்லை, இவ்வளோ அது கொண்டு தம்பி எனக்கு இன்னும் ஒரு கடன் இருக்கையான்னு 2000 சொல்கிறது. அப்போ சொல்லி வேலையாகுமோ? வேலையாகாது. அப்போ அதால் தான் நம்ம அப்படியானவங்களுக்கே நாங்கள் உதவி செய்யும்போது நீங்கள் உண்மையிலே சரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க தானே. அதால் நான் கேட்குறேன், உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை? டொய்லெட்டு திருத்தணும் என்ன? ஓகே, அது உண்மையிலே அத்தியாவசியமான தேவை. 2 வளர்ந்த பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அண்டு யாராக இருந்தாலுமே டொய்லெட் வந்து இன்னொரு வீட்டை பாவிக்கிறன்றது சரியான கஷ்டமான விஷயம். ஓகே, நாங்கள் இந்த 3 விஷயத்தை மெயின் பண்ணி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நான் நமக்கு சைக்கிளுக்கு காசு தரேன், சைக்கிள் கொண்டு வந்து தரையில தானே நான் காசு தரேன், நீங்கள் சைக்கிள் வாங்கி போட்டு நான் கட்டாயம் அதை நான் அடுத்த முறை வரும்போது சைக்கிள் நிற்கணும். சரியா?
சைக்கிள் இப்போ எவ்வளோ போகுதம்மா? தெரியல என்ன அதுகளை தெரிஞ்சு வச்சு என்ன தம்பி செய்கிறது இல்லை வேலை யோசிக்கிறீங்களா? எடுக்க வசதி இருந்தால் தான் நாங்கள் யா அதுதான் விஷயம். அம்மா என்ன படிச்சுனீங்கம்மா? நீங்கள் பிள்ளைகளை விட கட்டிக்காரியாக இருக்கிறீங்க. நினைக்கிறேன் நீங்கள் படிப்பறிவுன்றதை விட அம்மாவுக்கு பகுத்தறிவு நிறைய இருக்குது தானே? இது எப்படிங்க? ஓகே. அப்போ வந்து அம்மாவுக்கு உலக படிப்பு வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது ஒரு கண்ணி பாருங்கம்மா அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. 50,000 இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் அப்பா அங்கே சொன்னோமா 50க்குள்ளே தான் அந்த சைக்கிள் வரும்னு சொல்லி. சில வேளை ஒரு 1000-2000 கூட வந்தால் நீங்கள் போட்டு வாங்குவோம், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் தருவோம், சரியா? அப்போ இந்த காசு எல்லாம் வந்து யார் தரண்டாமல் வெளிநாட்டில் உள்ளவங்க வந்துட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க. கஷ்டப்பட்டவங்களை தேடி கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. இதில் ஒரு அம்மா எழுதியிருக்கிறான், இந்த 50,000 கஷ்டப்படும் சிறு பிள்ளைகளுக்கு கொப்பி சப்பாத்து ஏனையவை வாங்கி கொடுக்கவும், முடிந்தளவு தன்னுடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற அம்மா வந்துட்டு சுவிஸ் சங்கர் 2 வேணுமெண்டா சொல்லுங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அம்மாவினுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 676 வந்துட்டு முடியுது. அப்போ அவங்களுமே உங்களை மாதிரி ஒரு அம்மா தான், அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் வயசு கூட இருக்குன்னு, சரியா? அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த காசை தந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? எங்களை கஷ்டத்தை தந்ததுக்கு நன்றி, இந்த பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. நன்றி. ஓகே, அப்போ சந்தோஷம். நீங்கள் மனவேதனை இல்லாமல் இருங்கம்மா. ஏனெண்டா எங்களோட கஷ்டம் எப்பயுமே நிலைக்காது, சரிதானே? அப்போ இப்போது ஒரு நாள் அதுக்கான மாற்றம் வரும். அப்போ அதுக்கான ஒரு ஆரம்பமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துக்கலாம். இப்போ நாங்கள் பெரிய ஆகலண்டி இல்லையாம்மா, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் அன்றைக்கி சம்மந்தம் இல்லாத எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குதுண்ணே. இப்போ நீங்கள் எனக்கு சொந்தமா இல்லாட்டி நான் என்னைய தெரியுமா உங்களுக்கு? முன்ன பின்னம் எதுவுமே இல்லை, ஆறுண்டே தெரியாது. நீங்கள் வந்து கிழங்கு பிடிங்கி கொண்டு இருந்தீங்க, நான் கிராம கொட்டுக்கிட்டே நின்றுதான். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இந்த இடத்துலேருந்து கதைக்கிறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் செஞ்ச நன்மைகள் என்ன. அப்போ இதை வந்து நீங்கள் வடிவாக பிடிச்சி கொண்டு அதை பயன்படுத்த பாருங்க. அண்ட் வந்து அன்றைக்கு போட்டு ஒரு வீடியோவில் கூட வந்துட்டு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, நாங்கள் வந்து கேலி பண்ணுறோம் நக்கல் பண்ணுறோம் இல்லை. உண்மையிலே அப்படியெல்லாம் செய்யணுமென்ற அவசியம் இல்லை. ஆனாலுமே நாங்கள் மனசு இன்றைக்கு பாருங்கள், அம்மாவோட நாங்கள் கதைச்சது வந்து எவ்வளோ தூரம் ஒரு தன்மையாகவும் பாசமாகவும் கதைச்சமேண்டா நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறீங்க அம்மா. சரி, ஓகே. அப்போ நான் வந்து புரிஞ்சு கொள்கிறவங்க எப்போயுமே வந்துட்டு அறியாமல் கதைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பணத்தொகையை வந்துட்டு உதவி செஞ்ச சங்கரங்கள் அண்ட் வந்து அம்மா உங்களுக்குமே வந்து நான் என்னுடைய மனசார நன்றிகளையும் நான் வந்து தெரிவித்து கொள்கிறேன். உண்மையிலேயே இவங்களுக்கு இன்றைய தினம் இது ஒரு பெரிய உதவியாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம அப்படித்தானே? உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி தான், பெரிய ஒரு உதவி அம்மா. அண்ட் வந்து சந்தோஷம், உங்களுக்கு உதவி செஞ்சதில் நான் வந்துட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியுமாக இன்னும் ஒரு உதவியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம, சரிதானே? அப்போ தங்கச்சி வரட்டுமா? போயிட்டு 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க, அது சின்ன ஆள் தானே. அப்போ ஆளோட கதைக்கணும் இல்லை, மற்ற மூத்தவா கதைச்சவா தானே. அவாவும் கதைச்சு நான் தான் கூட அட்வைஸ் பண்ணி விட்டுறான். ஏன்னு சொன்னால் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வந்து முன்னுக்கு வரணும் அம்மா, என்ன, சரிதானே? அப்போ நீங்கள் இனி எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. லைக் வந்து நீங்கள் நினைக்கலாம், ஓகே என்னையும் ஒரு பிள்ளையாகவும் வேணும்னா நீங்கள் நினைக்கலாமம்மா. நான் கூடிய உண்மையாக சொல்கிறேன், நான் சீரியஸாக நீங்கள் 3 விஷயம் கேட்டிருக்கீங்க. வீட்டு பிரச்சனை, எனக்கு வந்து டாய்லெட் பிரச்சனை, பிள்ளைகிட்ட படிப்பு. நான் 3ம் என்னால் செஞ்சு தரையிலும் நான் சொல்லாட்டிலும் அட்லீஸ்ட் ஒன்றுண்டாலும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தருவேன். ஆனால் 3ம் நான் செஞ்சு தர ட்ரை பண்ணுவேன் நம்ம, சரியா? கவலைப்படாமல். இப்போ வேலையை போகணுமா? திரும்ப வேலையை போகணும் திரும்ப. ஓகே, மன்னிச்சுக்கொள்ளுங்க உங்களை வேலையில் இருந்து கூப்பிடுங்க. நீங்கள் போல வேலை விளக்கிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் மன்னிப்பு எங்களுக்கு இதுதானம்மா நோம்பலாம் எங்களோட வேலை. அண்ட் வந்து அவருக்கும் சொல்லிவிடுங்க, சரி தானே? அப்போ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். சரியம்மா.